கவர் பண்ணி ஒரு அசால்ட்டா நீங்க குட் ஈவினிங் அடிச்சீங்கன்னா மக்களே, ஒரு வெரி குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதுங்களா? 70 எஸ் ஆர் நோ? கொஸ்டின் அடிப்பாங்க. அது ஸ்பாட்டிங் யாரும் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஓகேங்க. 70 கொஸ்டின் சரி, இங்க அடிச்சு பாருங்க, எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேக்குதுங்க. ஸோ இன்கேஸ் டிவி கிட்ட உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மியூட் பண்ணிக்கோங்க, இல்ல தனியா எந்திரிச்சு வந்துருங்க. பிகாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சிட் செப்பரேட்லி. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து தனியா வெளியில வந்துருங்க. ஒரு 40 நிமிஷம் அப்படின்னாலும் 40 நிமிஷம் அழகா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். தட்ஸ் வை. ரைட். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னாலும் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்கவும். வெரி குட் ஈவினிங். நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா சேட்ல குட் ஈவினிங் அப்படின்னு போட்டுருங்க. we can start. குட் ஈவினிங் என்று டைப் செய்யவும். பர்ஃபெக்ட். ஓகேங்க. நேற்று வந்து நம்ம ஜனனி மேமோட கிளாஸ், வேர்பல் கிளாஸ்ல பவர் போயிருச்சு இல்லையா? ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ மேம் வந்து ஃப்ரைடே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஒரு வேர்பல் கிளாஸும் இருக்கு, கூடவே சேர்ந்து நமக்கு ஒரு லாஜிக்கல் அண்ட் குவான்ட் கிளாஸும் இருக்கு. ஓகே. ஓகேங்க, டன். சரி, டோன்ட் வரி. ஓகே. ஸோ இந்த மீட்டிங் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூடியூப்லயும் அப்டேட் பண்ணிடுவேன். பட் என்ன அப்படின்னா யூடியூப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா இதுல லைவ்ல நீங்க எங்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டவுட் எல்லாம் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெடி மக்களே? டீம் ஃபில் ஆயிருச்சு, 100 பேர் வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பர்ஃபெக்ட். ஓகேங்க. இன்னைக்கு யாரு எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? someone ரெடி டு ரீட் த கொஸ்டின்ஸ் ஃபார் மீ. யாரு? கை உயர்த்தவும். ஹூ இஸ் ரெடி? என்னங்க, யாருமே ரெடி இல்லையா? அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? கௌதம். கௌதம். ஓகே கௌதம், கொஸ்டின் ரீட் பண்ணப்பா கௌதம். Current age of Ritu and Rinki is in the ratio 3:4. 6 years back, the ratio of the ages was 2:3. What is the present age of Ritu? இது 2024 கொஸ்டின் பேப்பருங்க. லைனா 2024 கொஸ்டின் பேப்பர் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கூர்ந்து என்னுடைய கவனிக்கவும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல ரித்து அண்ட் ரிங்கி அப்படின்னு 2 பேர் இருக்காங்கப்பா. அந்த ரித்து அண்ட் ரிங்கியோடைய பிரசன்ட் ஏஜ் வந்து எவ்வளோன்னு சொல்றாங்க, ரேஷியோ என்னன்னு சொல்றாங்க, 3:4 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2025 அவங்களோட ஏஜ் வந்து என்ன ரேஷியோல இருக்கு, 3:4 இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, 2:3 அப்படின்னு சொல்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எவ்வளோங்க, 2019 கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 6 வருஷத்துல ரித்துவுக்கும் ரிங்கிக்கும் எவ்வளவு பார்ட்ஸ் உயர்ந்திருக்கு பாருங்க. 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ ஏன் வந்து 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? பிகாஸ் 6 இயர்ஸ் அழகா இதை இன்க்ரீஸ் ஆனதால பார்த்தா 1 போதுங்க. பார்ட் இன்க்ரீஸ் கொஞ்சம் ஆயிருக்கு. பார்த்த நேரத்துல கரெக்ட்டுங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ சரி. பேசுறது படிக்கணுங்கிறது தேவையில்லை. கொஸ்டின் இதெல்லாம் இந்த ஓகே டன். சரி, கொஞ்சம் வந்துட்டு அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் டிஸ்ட்ராக்ஷன், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே. ஸோ ஒரு பகுதி அப்படிங்கிறது வந்து 6 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால ஒரு பகுதி ரித்திக்கும் ஒரு பகுதி ரிங்கிக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இப்போ 1 பார்ட் அப்படிங்கிறது 6 இயர்ஸ். இப்போ வாட் இஸ் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரித்துன்னு கேட்குறாங்க. ரித்துக்கு வந்து பிரசன்ட் ஏஜ் எவ்வளோ பார்ட்ஸுங்க? ரித்துக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இப்போ பிரசன்ட் ஏஜுங்க? 3 பார்ட்ஸ். அப்போ 6 × 3 எவ்வளோங்க? 18 இயர்ஸ். அப்போ ரித்துவோடைய வயது எவ்வளோ அப்படின்னா 18 வயது. புரியுதுங்களா எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு? அடுத்த கேள்வி போலாமா? நீங்க சரி அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். போலாமா? ஓகே. ரிப்பீட்டா? சரி, இங்க பாருங்க, ரித்து அண்ட் ரிங்கின்னு 2 பேர் இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் வந்து 2:3 ரேஷியோல இருக்குங்க. இப்போ அவங்களோட ஏஜ் ரேஷியோ 3:4 இருக்கு. அதுதான் வந்து 2019 2025ன்னு எழுதியிருக்கேன்.
இந்த 6 வருஷம் கேப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதிகள் ஏஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2ல இருந்து 3 ஆயிருக்கு ரித்துவுக்கு, ரிங்கிக்கு 3ல இருந்து 4 ஆயிருக்கு. ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? பிகாஸ் ஆஃப் 6 இயர்ஸ். அப்போ ஒரு பகுதினா 6 வருஷம். ரித்துவுக்கு வந்து எவ்வளவு பார்ட்ஸுங்க ஏஜ் இப்போ? 3 பார்ட்ஸ். அப்ப 3 into 6 எவ்வளோ? 18 இயர்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரித்துவுடைய வயது. அடுத்த கேள்வி போலாமா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கௌதம் ரீட் பா. The sum of the ages of a son and a father is 56 years. After 4 years, the age of the father will be 3 times that of the son. What is the age of the father and the son respectively? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் இஸ் 56 இயர்ஸ். அதாவது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் வயசை கூட்டும் பொழுது 56 வயது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஏஜ் ஆஃப் ஃபாதர் வில் பி த்ரீ டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் சன். 4 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு வந்து பையனோட வயசு மாதிரி எவ்வளவு மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க? 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 3 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபாதரோட ஏஜ் வந்து சன்னோட ஏஜ் மாதிரி 3 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அப்பாவோட வயசு பையனோட வயசு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 56 இயர்ஸ் இருக்கு. 4 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு எவ்வளவு வயசு ஏறுங்க? ஒரு 4 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? பையனுக்கு ஒரு 4 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? ரெண்டு பேருக்கு மொத்தமா எவ்வளவு இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க? 56 + 8 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுங்க? 64 இயர்ஸ் ஆயிருக்குமா மொத்தமா? 6 வருஷம் 4 வருஷம் கழிச்சு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் 4 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். டோட்டலா 8 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 64 இயர்ஸ் ஆயிருக்கும். எப்போ? 4 வருஷம் கழிச்சு. 4 வருஷம் கழிச்சு அப்பா அண்ட் பையன் ரெண்டு பேரோட ஏஜையும் கூட்டும் போது எவ்வளவு பகுதிகள் இருக்கு பாருங்க. 4 பார்ட்ஸ். அந்த 4 பார்ட்ஸ் தானங்க 64 இயர்ஸ். ஒரு பார்ட் அப்படின்னு எவ்வளவுங்க? அப்போ 64/4 எவ்வளவுங்க வரும்? 16 இயர்ஸ். ஒரு பகுதி அப்படின்னா 16 வயது. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ அப்பாவோட வயசு வந்து எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குங்க? 3 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 into 16 எவ்வளவுங்க? ஒரு பகுதி 16ன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்போ 3 பகுதி 3 into 16 48 இயர்ஸ். பையனுக்கு வந்து ஒரு பகுதி இருக்கு. 1 into 16 16 இயர்ஸ். ஆனா வெயிட் பண்ணுங்க, 48 16 வந்து நமக்கு ஆப்ஷன்லயே இல்ல. ஏன் இல்ல? இந்த 3:1 அப்படிங்கிறது எவ்வளவு வருஷம் கழிச்சுங்க? எவ்வளவு வருஷம் கழிச்சு 3:1 அப்படிங்கிற ரேஷியோல அப்பாவும் பிள்ளையும் ஏஜ் ரேஷியோ இருக்கும்? ஆஃப்டர் 4 4 இயர்ஸ் years. தானே. அப்ப அவன் கேட்கறது கரண்ட்ல எவ்வளவு வயசுன்னு சொல்றான். 4 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு 48னா கரண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 44. 44. பிள்ளைக்கு 16 இயர்ஸ் 4 வருஷம் கழிச்சுன்னு எப்ப எவ்வளவு இருக்கும்? 12. அப்ப 12. ஏஜ் ஆன்சர் என்னங்க? 44 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி போலான்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். Yes, sir. பர்ஃபெக்ட். பாருங்க, நானும் கஷ்டப்பட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமா வந்து எடுக்கிறேன். நீங்களும் ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா தான் அதுக்கு ஈக்குவலண்டா நம்மளால ஏதாவது பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ், ஓகேங்களா? ஐ திங்க் இந்த 3வது கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். அன்னைக்கு நான் கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் இந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. Yes, sir. ஓகேங்க. Yes, sir. இந்த கொஸ்டின் வந்து இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் 2 கேள்வியுமே நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் 5வது கேள்வி நம்ம போகணும். இந்த கொஸ்டின் பார்த்தோமாங்க, சிந்தியா கொஸ்டின். சிம்பிள் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமா? பார்த்தோம் சார். பார்த்தோம். ட்ரெயின்ஸ் பார்த்தோமாங்க? ட்ரெயின்ஸ் பார்க்கல? இல்ல இல்ல. சரி, இல்ல, sir. இப்போ ட்ரெயின்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ட்ரெயினோட கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ட்ரெயினோட கான்செப்ட் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். முதல்ல தெளிவா கவனிங்க. ஸோ ட்ரெயின்ஸ் கான்செப்ட் வந்து கொஞ்சம் முக்கியங்க. ஓகே, ஸோ ட்ரெயின்ஸ் கான்செப்ட்ஸ் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட்ல ரொம்ப முக்கியம். முதல்ல ட்ரெயின் கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ லெட்ஸே உங்களுடைய வேகம் ஒரு 20 km/h இருக்கு. பைக்ல போறப்போ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட முள்ளு வந்து 20ன்னு சொல்லி காமிக்கும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 20 km நீங்க டிராவல் பண்ண முடியும். இதே வேகத்துல ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்றீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் போக முடியுங்க? 80 கிலோமீட்டர்ஸ் போக முடியும் இல்லையா? 1 ஹவருக்கு 20 கிலோமீட்டர்னா 4 மணி நேரத்தில் நீங்க 80 கிலோமீட்டர் போவீங்க. இதுதானே டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ டைம் ஈக்குவல் டு என்னங்க வரும்? டைம் ஈக்குவல் டு
Distance by speed. அவ்வளோதான், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இல்லையா? இப்போ ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட், அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ட்ரெயினை தாண்டி போகலான்னு சொல்லி மெதுவாக பிளாட்ஃபார்மில் நடந்து அந்த ட்ரெயினை தாண்டி போகிறீங்க. இப்போ இந்த ட்ரெயினுக்கு ஒரு லென்த் இருக்கும் தானே, அதுதானே டிஸ்டன்ஸிங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும் தானே, அதுதானே இங்கே ஸ்பீடு. ஸோ ட்ரெயினோட லென்த்தை நீங்கள் எத்தனை நேரத்தில் கடந்து போகிறீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் பை த மேன் டு கிராஸ் த ட்ரெயின். பட் இந்த கேஸில், இந்த கான்செப்ட்ல ட்ரெயின் உங்களை கிராஸ் பண்ணி போக போகுது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கீங்க, கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களை கிராஸ் பண்ணி போகுது. இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயின் வந்து உங்களை அழகா அப்படியே மெதுவா கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த ட்ரெயின் உங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போக எத்தனை நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லென்த் இருக்கும் தானேங்க, அண்ட் அதே மாதிரி அந்த ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு இருக்கும் தானே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் அ மேன், டைம் டேக்கன் பை எ ட்ரெயின் டு கிராஸ் எ மேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எத்தனை நேரத்தில் இந்த ட்ரெயின் அந்த ஆளை கிராஸ் பண்ணி போகும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானேங்க. ஸோ டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னதுங்க, இங்கே எது டிஸ்டன்ஸு? 80 கிலோமீட்டர். ட்ரெயினோட லென்த். ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ், அதுதான் உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகுது. இங்கே ஸ்பீடு எதுங்க? S1, கரெக்டா? அப்போ டைம் டேக்கன் பை தி ட்ரெயின் டு கிராஸ் த மேன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் L1 பை S1. இது வந்து கேஸ் நம்பர் 1, முதல் கேஸ் நம்பர் 1. ரெண்டாவது கேஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எங்கே நிற்கிறீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிறீங்க. எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் மேலே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அதே ட்ரெயினு உங்களை கிடையாது, அந்த கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மையே கிராஸ் பண்ணி போக போகுது. அந்த ட்ரெயின் உங்களை கிடையாது, அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே கிராஸ் பண்ணி போக போகுது. அதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேஸில் அந்த ட்ரெயினுக்கு ஒரு லென்த் இருக்குமா, L1. அதே மாதிரி நீங்கள் நிற்கிற அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு லென்த் இருக்கும்ல, அதை L2ன்னு எடுத்துக்கலாம். நான் வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் தி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு அதே S1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்மையே கிராஸ் பண்ணி போகணும்னா எத்தனை நேரம் ஆகும்? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸுங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருங்க? யார் அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றா? ட்ரெயின் தானே கிராஸ் பண்றா. L1 பிளஸ் L2. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து அப்படியே அந்த பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணி போக போகுது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து அப்படியே அந்த பிளாட்ஃபார்மை மொத்தமா கவர் பண்ணுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் L1 பிளஸ் L2 ஆயிரும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோங்க? S1 இல்லையா? ஸோ வாட் இஸ் த டைம் டேக்கன் பை தி ட்ரெயின் டு கிராஸ் தி பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கேட்டா L1 பிளஸ் L2 பை S1. இது வந்து செகண்ட் கேஸுங்க, கேஸ் நம்பர் 2. இப்போ மூணாவதா இன்னி ஒரு கேஸ் இருக்குங்க. அது என்னப்பா மூணாவது கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் பை ஒன் ட்ரெயின் டு கிராஸ் அனதர் ட்ரெயின். இது வந்து ஒரு ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, இன்னொரு ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுது. இப்போ ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீடு இருக்கும் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு S1 வச்சுக்கலாம், ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு S2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் செகண்ட் ட்ரெயினை அப்படியே ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணி போக போகுது. ஸோ இந்த ட்ரெயினோட லென்த், ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் என்னன்னா L1, செகண்ட் ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னா L2. ஸோ இந்த முதல் ட்ரெயின் ரெண்டாவது ட்ரெயினை ஓவர்டேக் பண்ண எத்தனை நேரம் எடுத்துக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ T ஈக்குவல் டு வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸுங்க? T ஈக்குவல் டு L1 plus L2. L1 பிளஸ் L2. இப்போ பாருங்க, ரெண்டு ட்ரெயினும் ரைட், ஸோ ரெண்டு ட்ரெயினும் ஒரே டைரக்ஷன்ல போகுதுங்க. அப்படின்னா எப்படி ரிலேட்டிவ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாம்? ரிலேட்டிவ் ஸ்பீட்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா ரெண்டு ஸ்பீடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பார்க்ல வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய வேகம் 30 km/h. உங்களுடைய வேகம் என்ன? 30 km/h. நீங்க பார்க்ல ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வண்டிக்காரன் வந்து உங்களை அப்படியே இடிக்கிறான். அந்த வண்டியோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 20 km/h. 20 km/h. நீங்க முன்னாடி போறீங்க, பின்னாடி இருந்து ஒரு வண்டி இடிக்குது, 20 km/h. நீங்க 30, வண்டி வந்து 20. அப்போ உங்களுக்கு படுற அடி என்ன வேகத்துல படுங்க?
சாரி உங்களோட வேகம் வந்து 20ங்க. சாரி, உங்களோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பர் ஹவர். புரியுதுங்களா? 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போறீங்க. பின்னாடி இருந்து ஒரு வண்டி வருது, அது 30 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல வந்து இடிக்குது. அப்ப உங்களுக்கு படுற அடி என்ன வேகத்துல படும்? ஆல்ரெடி உங்களோட பாடி 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போயிட்டு இருக்கு. பின்னாடி 30 கிலோமீட்டர்ல இருந்து வந்து அடிக்குதுன்னா உங்களோட பாடி பின்னாடி இருக்க அந்த 30 கிலோமீட்டர்ல 20 கிலோமீட்டர் பேலன்ஸ் பண்ணிரும். அப்ப என்ன வேகத்துல தான் உங்களுக்கு அடிபடுங்க? 10. 10 கிலோமீட்டர் 10. பர் வேகத்துல தான் அடிபடும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைட்டா வந்து ஒரு சின்னதாக ஸ்கிராச்சோட தப்பிச்சுக்குவீங்க. பட் இதுவே நீங்க வந்து ஒரு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போறீங்க இப்படி. ஓகே, ஆப்போசிட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஒரு வண்டி வந்து உங்களுக்கு இடிக்குது. இடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஸ்பீட்ல அடிபடும்? 50. 50. ரீசன், ஆப்போசிட்ல வரும்போது ஸ்பீடு அதிகமா இருக்கும். இதே வந்து உங்களுக்கு பேக்ல வரும்போது வந்து ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்ப சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடை ஆட் பண்ணணுமா இல்ல சப்ராக்ட் பண்ணணுமாங்க? ஆட் பண்ணு. சேம் சப்ராக்ட் டைரக்ஷன் சப்ராக்ட். சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு சொன்ன கொஸ்டினும் அதே தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் சேம் டைரக்ஷனில் வருது. ஸோ இந்த ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ட்ரெயினை கிராஸ் பண்ணுது. ஃபாஸ்டர் ட்ரெயின் யாரு? இந்த பின்னாடி வரந்தோம் ஃபாஸ்டர். அவன் வந்து இந்த ஸ்லோவர் ட்ரெயினை கிராஸ் பண்ண போகிறான். அதுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா T = L1 + L2 / S1 + S2 இல்லை S1 - S2 Minus. S2. ரைட், வெரி குட். சரிங்க, இப்போ இது வந்து கேஸ் நம்பர் 3ங்க. கேஸ் நம்பர் 4 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, both the trains cross each other in opposite direction. அதாவது 2 ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ இந்த ஃபார்முலா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா போதும். என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பிளஸ் S1 + S2 இல்லையா? இப்போ ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க பஸ்ல வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போவீங்க இல்லையா? பாட்டு கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே போவீங்க. உங்க பின்னாடி இருந்து ஒரு பஸ் உங்களை கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப நேரம் உங்க கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க பஸ்ஸோடைய வேகம் ஒரு 45 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும். அந்த பஸ்ஸோடைய ஸ்பீடு ஒரு 46 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும். அப்போ கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க பஸ்ல போறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து ஒரு பஸ் உங்களை கிராஸ் பண்ணி போகும். உங்களோட பஸ்ஸோட வேகத்தை விட அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் தான் வரும். உங்க பஸ் 45 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போகும். பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பஸ் வந்து உங்களை அப்படியே ஸ்பீடா கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? ஸோ அப்போ எப்பவுமே ஆப்போசிட்ல போறப்ப ஸ்பீடா போயிடும். அதனாலதான் கீழே என்ன பண்றோம்? பிளஸ் போடுறோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல போறப்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதான் S1 - S2ன்னு சொல்லி போடுறோம். மொத்தமா வந்து இந்த 4 கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்ல. இந்த 4 கேஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஒரு 2-3 நீங்க ப்ராக்டிஸும் பண்ணுங்க. நானும் சால்வ் பண்ணி இப்போ காமிக்கிறேன். பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஸோ 4 கேசஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா நோட்ல? எஸ் ஆர் நோ? இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணுங்க? லெட்ஸ் சே மோகன் வந்து, நான் தான் மோகன், நான் வந்து பாத்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். இதை மீட்டர் பர் செகண்டா மாத்துன்னு சொல்றாங்க. மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா இன்டூ 5/18 போட்டுக்கோங்க. திரும்ப சொல்றேன், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா 5/18 போட்டுக்கோங்க. ஏன் சார் இன்டூ 5/18 போடுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். 1 மணி நேரம் அப்படின்னா 3600 செகண்ட் இருக்கும். அதுல இது அடிச்சு விட்டீங்க அப்படின்னா 5/18 தான் வரும். அதுதான் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட் மாத்திரக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 2 டைம்ஸ். வாட் இஸ் 2 × 5? 10 மீட்டர் பர் செகண்ட். அப்ப கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா இன்டூ 5/18 பண்ணணும். மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரை மாத்தணும்னு என்ன பண்ணணுங்க? 18/5. அவ்வளவுதாங்க. 10 × 18/5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? அதே கிலோமீட்டர் பர் ஹவர். 2 × 18 36 கிலோமீட்டர் பர் ஹவர் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா 5/18, மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரை மாத்தணும்னா 18/5. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 கேஸ். இந்த 4 கேஸை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கேள்விகள், போன வருஷம் கொஸ்டின் பேப்பரோட ப்ராப்ளம்ஸோட ஆன்சர் சால்வ் பண்ணலாமா? Okay, sir. வெரி குட். எஸ் சார். ஓகேங்க, டன். ஸோ எங்க நம்ம கௌதம் ரீட் பண்ண கௌதம். A train moving at 108 km per hour crosses a platform in 30 seconds. Then it crosses a man running at 12 km per hour in the same direction of train in 9 seconds.
What is the length of train and platform in meter? ஓகேங்க டன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ வந்துட்டு பேனல் கட் பண்ணா கொஞ்சம் ஒர்க் பண்ற ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகே. A train moving at 108 km per hour crosses a platform in 30 seconds. ஒரு ட்ரெயின் 108 km per hour வேகத்தில் ஓடுதுங்க. இதுதான் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினோட லென்த் வந்து L1 வச்சுக்கலாம். அது வந்து என்ன ஸ்பீட்ல போகுதுங்க, 108 km per hour வேகத்தில் போகுது. இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஒரு முழு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு எத்தனை நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க, 30 செகண்ட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் L2ன்னு வச்சுக்கலாமா? இப்படிதானங்க வச்சுக்கணும். சரி, then it crosses a man running at 12 km per hour in the same direction. இப்போ அதே ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, அதே 108 கிலோமீட்டர் வேகத்துல வருது. அது ஒரு ஆளை வந்து கிராஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அந்த ஆள் என்ன வேகத்துல ஓடுறாங்க, 12 கிலோமீட்டர் per hour வேகத்துல ஓடுறான். இவனை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செகண்ட் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க, 9 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ இது வந்து எத்தனாவது கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஆளை கிராஸ் பண்ணி போறதுக்கு 9 செகண்ட் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இது எத்தனாவது கேஸா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கேஸ் நம்பர் 1, கேஸ் Case நம்பர் 2, 3, sir. கேஸ் நம்பர் 3, கேஸ் நம்பர் 4. Case 3, sir. கேஸ் 3, வெரி குட். ட்ரெயின் கிராசிங் அனதர் ட்ரெயின் இன் சேம் டைரக்ஷன் பார்த்தோம்ல. இங்க வந்து ட்ரெயின் கிராசிங் அனதர் மேன் இன் சேம் டைரக்ஷன், அவ்வளவுதான். பட் இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச், மேனுக்கு லென்த் இருக்காது. கரெக்டா, ட்ரெயினுக்கு லென்த் இருக்கும், மேனுக்கு வந்து லென்த் இருக்காது. எப்படி சார் இதை சால்வ் பண்ணலாம்? சி, டி ஈக்குவல் டு L1 பிளஸ் L2 டிவைடட் பை S1 மைனஸ் S2 போடுவீங்க. ஸோ இங்க டைம் வந்து 9 செகண்டுங்க. 9 செகண்ட்ல L1 வந்து எனக்கு தெரியாது. இங்க லென்த் ஆஃப் தி மேன் எவ்வளோங்க, 0 தானே, அதை அப்படியே விட்டுருவோம். டிவைடட் பை 108 மைனஸ் 12 எவ்வளோங்க, 108 மைனஸ் 12 எவ்வளோங்க, 108 மைனஸ் 12 எவ்வளோங்க, 96. ஸோ 96 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும், இன்டூ 5 டிவைடட் பை 18. 18. ஸோ அந்த 18 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போயிடலாங்க. அப்போ இன்டூ 18 வந்து மேலே வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணுவோம். 9 இன்டூ 2 18ங்க. ஸோ 2 இன்டூ 48 வந்து என்ன வருங்க, 96 வரும். 48 இன்டூ 5 என்னங்க, 48 இன்டூ 5 எவ்வளோங்க, 240. இப்போ 240ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த 240 அப்படிங்கிறது என்னது, இந்த 240 Length of train, என்னது, sir. லென்த் ஆஃப் தி Train. ட்ரெயினுங்க. இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 240ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்க லென்த் ஆஃப் த ட்ரெயின் 240. அப்போ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், 660 தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஆப்ஷன் 240 கிட்ட 660 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. பட் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும்னா பண்ணி பாருங்க. ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் 240ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா, இங்க லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது செகண்ட் கேஸ் இல்லை. செகண்ட் கேஸ்னா டி ஈக்குவல் டு L1 பிளஸ் L2 டிவைடட் பை S1 இப்படி தானே போடணும். ஸோ டைம் வந்து 30 செகண்ட்ல அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. 240 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து L2 மீட்டர் லென்த் இருக்க பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. ஸ்பீடு வந்து 108 மீட்டர் பர் செகண்டுங்க. அது கிலோமீட்டர் பர் ஹவரை மாற்றணும்னா 5/18. இதை அடிச்சு விட்டீங்க அப்படின்னு எவ்வளோ டைம் வரும், 6 டைம்ஸ் வருங்க. அப்போ 6 இன்டூ 5 30 வருமா, 30 இன்டூ 30 900. ஸோ 900 ஈக்குவல் டு 240 பிளஸ் L2. அப்போ L2 வந்து எவ்வளோங்க வரும், 900 மைனஸ் 240 எவ்வளோங்க வரும், 660. ஸோ ஆன்சர் என்னங்க, 660ங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா ட்ரெயின்ஸ்ல இருந்து, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தெல்லாம் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அதனால இந்த கான்செப்ட் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். போன வருஷம் பாருங்க, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இருந்த மட்டும் 7 கொஸ்டின் வந்திருக்குங்க. 7 மார்க்கு, சும்மா இல்லை. புரியுதுங்களா, இது எப்படி போட்டிருக்குன்னு புரிஞ்சுச்சா? நான் சும்மா சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். கான்செப்டும் புரிஞ்சு ப்ராப்ளமும் புரிஞ்சுக்கலாம். புரியுது. எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல Yes, sir. சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். Yes, sir. எஸ், சேட்ல எவ்வளவு எஸ் வருதுன்னு பார்க்கலாம். எஸ் போடுங்க முதல்ல. ஓகே, டன். ஒருவேளை புரியலன்னு வச்சுக்கோங்க, கவலையே பட வேணாம். வீடியோ வந்து இப்போ யூடியூப்ல போஸ்ட் ஆயிரும். திரும்ப ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. லிட்டில் பிட் புரியுது.
நோ ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாதுங்க. புரியவே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இது யூடியூப்ல போட்டோடனே கான்செப்ட் பார்த்துட்டு திரும்ப ஒரு டைம் கேள்வி பாருங்க, நல்லா புரியும். ஓகே, இப்போ நான் திரும்ப அடுத்த கேள்வி வந்து நான் போறேன். அதுவும் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். இதை நான் அழிச்சிட்டுமா? ஹலோ Yes. பாஸ், Yes, sir. அழிக்கலாமா? வெரி குட். கேள்வி எண் 8ங்க. கௌதமே உதவி பண்ணப்பா, ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Two trains are moving towards each other with speeds 50 km per hour and 55 km per hour from different stations R and S. While they meet, the second train from station S has covered 20 km more distance than the first train, which starts from station R. What is the distance between the two stations? ஓகேங்க, 2 ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஷன்ல இருந்து கிராஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஸ்டேஷன் நம்பர் ஆர், இது ஸ்டேஷன் நம்பர் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஸ்டேஷன் ஆர், இது ஸ்டேஷன் எஸ். 2 trains are moving towards each other. அப்ப ஆர்ல ஸ்டார்ட் ஆகுறது எதை நோக்கி மூவ் ஆகுதுங்க? எஸ். எஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது எதை நோக்கி மூவ் ஆகுதுங்க? ஆர். ஆர்ல ஸ்டார்ட் ஆகுறது என்ன வேகத்துல போகுதுங்க? 50 kilometers. எஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது 55 kilometer. 55 கிலோமீட்டர் per hour வேகத்துல போகுது. While they meet, the second train from station S covered 20 kilometer more than distance than the first train which starts from station R. இப்போ செகண்ட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெயின் வந்து ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெயினை விட எவ்வளவு கிலோமீட்டர் அதிகமா ஓடி இருக்குன்னு சொல்றாங்க? 20 kilometers. 20 கிலோமீட்டர்ஸ். இப்போ யாருங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் ஓடுவாங்க? எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதா இல்ல ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதா? Yes. ஏன்னா S எஸ் ல இருந்து. 1 மணி நேரத்துக்கு 55 கிலோமீட்டர் கவர் பண்ணுவான், ஆறு 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணுவான். அப்ப எஸ் தானே ரொம்ப தூரம் ஓடி இருப்பான். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, 2 ட்ரெயினும் மீட் ஆகும்போது அது எந்த ஜங்ஷன் கிட்ட மீட் ஆயிருக்கும்? ஆர் கிட்ட மீட் ஆயிருக்குமா இல்ல எஸ் கிட்ட மீட் ஆயிருக்குமா? ஆர் கிட்ட. ஆர் கிட்ட வந்து மீட் ஆயிருக்கும் இல்லையா? 6 கிட்ட. இப்ப ஆர் கிட்ட 2 ட்ரெயின் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது இந்த எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெயின் ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெயினை விட 20 கிலோமீட்டர் அதிகமா கவர் பண்ணியிருக்கு. ஏன் 20 கிலோமீட்டர் அதிகமா கவர் பண்ணியிருக்கு எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெயின் ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது? ஏன்னா எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆன 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அதிகமா ஓடும்? 55 kilometers. இங்க பாருங்க, எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது 55 ஓடும், ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது வெறும் 50 தான் ஓடும். அப்ப எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதை விட எவ்வளவு மீட்டர்ஸ் அதிகமா ஓடுங்க? எவ்வளவு 5 கிலோமீட்டர் அதிகமா ஓடுங்க? 5 கிலோமீட்டர் வந்து அதிகமா ஓடும் 1 மணி நேரத்துக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ 5 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து 1 மணி நேரத்துக்கு இந்த எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது அதிகமா ஓடும். அப்ப எத்தனை நேரத்துல இந்த 20 கிலோமீட்டர் அது அதிகமா கவர் பண்ணி இருக்கும்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ எத்தனை நேரத்துல அந்த 20 கிலோமீட்டரை இந்த எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது கவர் பண்ணியிருக்கும்? 4 hours. 4. அப்போ இந்த 2 ட்ரெயினுமே 4 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. கரெக்டா? அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுங்க. 420. ஆர்ல இருந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம் போகுதா? ஸோ 4 மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணுங்க? 4 into 50 200 கிலோமீட்டர். அதே மாதிரி எஸ் உடைய வேகம் வந்து 55 கிலோமீட்டர் பர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 55. 4 மணி நேரத்துக்கு எவ்வளவு கவர் பண்ணும்? 4 into 55 220 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணும். இப்போ மொத்தமா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி இருக்குதுங்க? 420 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் சி, 420 கிலோமீட்டர்ஸ். புரியுதுங்களா இது எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு? எஸ் சார். இங்க பாருங்க, கேள்வி ஏதோ படிக்கும் போது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா மரண மொக்கையா இருக்கும் இல்லையா? எஸ். Yes, sir. அடுத்து போலாமாங்க? போலாம். ஓகேங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா என் கூட ஓடி வர்றீங்களோ அவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ அதனால என் கூட ஓடிட்டே வாங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்வி போக போறோங்க. அண்ட் பிஃபோர் தட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மீட்டிங் வந்து இன்னும் 8 நிமிஷத்துல கட் ஆயிருங்க. ஏன்னா இது ஃப்ரீ மீட்டிங் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுச்சுங்களா?
ஓகே சார். ஓகேங்க. இங்க பாருங்க, இந்த Yes, sir. 9வது கேள்வி மாதிரி கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. லாஸ்ட் வீக் வந்து ஏப்ரல் எப்பா ஸ்ருதி. சார். இல்ல இல்ல இன்டர்வியூ வேணாமா? சார். மியூட் பண்ணவே முடியல. ஆமா இன்டர்வியூ நினைக்கிறேன். சார் சரி ஓகேங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் பெட்டர் வந்து எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேங்க. ஏன்னா திடீர்னு சவுண்ட் வேற லெவல்ல வருது. பெட்டர் வி கேன் மியூட். அதை பண்ணுங்க சார். அது ஓகே தானே? அப்படி பண்ணிடலாமா? பண்ணிருங்க சார், பண்ணிருங்க சார். Yes, sir. பே பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ பெட்டர் ஐ வில் see that mute ஆப்ஷன். ஓகே சார் டிஸ்பிளேல 8 கொஸ்டின் வண்டி வரும் சார், காட்டுங்க சார், நோட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளேல 8 கொஸ்டின் வண்டி சால்வ் பண்ண காட்டுங்க, நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருப்பா. அந்த கொஸ்டின் திரும்ப ஒரு டைம் சால்வ் பண்றதா? சரி, நான் 9th கொஸ்டின் முடிச்சுட்டு அதை சால்வ் பண்ணி காமிச்சிடவா? ஏன்னா இது நம்ம வந்துட்டோம்ல, 9th முடிச்சுட்டு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா 6 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 50 men can paint a building in 15 days, working 4 hours a day. In how many days 40 men working 5 hours a day will complete the work? இந்த மாதிரி கேள்விகள் எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஒரு குரூப் ஆஃப் மக்கள் ஒரு குரூப் ஆஃப் நாள் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் எத்தனை நாள் அதே வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குங்க. இந்த மாதிரி 50 men working for 15 days, working 4 hours per day will complete a job. Then 40 men will complete the job in how many days, working for 5 hours a day. இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, M1 men D1 days ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு H1 hours கம்ப்ளீட் ஒர்க் பண்ணி W யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. திரும்ப சொல்றேன், இது மேன் டேஸ் ஹவர்ஸ் ஒர்க் is equal to M2 men working for D2 days, working H2 hours to complete W2 units of work. So man days hours work. இப்போ திரும்ப கேள்விக்கு வருவோங்க. 50 men வேலை செய்யறாங்க இல்லையா? 50 men எத்தனை நாளுங்க வேலை செய்யறாங்க? 15 days வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? 4 hours வேலை செய்யறாங்க. இதுல ஒர்க் பத்தி எதுவுமே கொடுக்கல, அப்படியே விட்டுருங்க. ஸோ இதே வேலையை 40 men எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்குறான். ஹவு மெனி டேஸ் தே வில் கம்ப்ளீட் தட் ஒர்க். ஸோ எத்தனை நாள் அப்படிங்கிறத D2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறதா கொடுத்துருக்காங்க? 5 hours வேலை செய்யற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? 0 0 கட்டுங்க, 5ம் 5ம் கட்டுங்க, இதையும் கட் பண்ணுவோமா? 4ம் 4ம் கட்டுங்க. அப்போ D2 வந்து என்னங்க கிடைக்குது? 15. அப்போ நம்மளோட ஆன்சர் எவ்வளோங்க? 15 days. இது புரியுதுங்களா எப்படி போட்டிருக்கோன்னு? எஸ் ஆர் நோ? அடுத்த கேள்வி போலாமாங்க? ஐ திங்க் இந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்தோம்னு நினைக்கிறேன். இஸ் தட் கரெக்ட்? கம்ப்ளீட்டட். வெரி குட். சரிங்க, இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. ரீனா அண்ட் சாலு ஆர் பார்ட்னர்ஸ் இன் த பிஸ்னஸ். ரீனா இன்வெஸ்ட் 35,000. ரீனா எவ்வளோங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க? 8 months இன்வெஸ்ட் பண்றாங்க. சாலு இன்வெஸ்ட் எவ்வளோங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? சாலு 42,000. எவ்வளோ மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க? 10 months இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்படி என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதே ரேஷியோல தானே ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கணும். இவங்க என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு முதல்ல பாருங்க. இப்போ முதல்ல என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும்னா 0 0 கட் பண்ணிடலாம். ஏன்னா ரேஷியோனா நம்ம அப்படிதானே பண்ணுவோம். பாருங்க 24:36 எப்படி போடுவீங்க? அப்படிதான் அடிச்சுடுவீங்க. 12ஆம் வகுப்பால 2 டைம், 12ஆம் வகுப்பால 3 டைம் அப்படிதான் அடிப்பீங்க. இங்கேயும் அதே மாதிரி அடிச்சு விடுங்க. 0 0 கேன்சல். நெக்ஸ்ட்டுங்க, இதை 7th டேபிள் அடிச்சா 5 டைம். 7 × 5 35. 6 × 7 42.
வேற இது செகண்ட் டேபிள் அடிங்க 3 டைம்ஸ், இது செகண்ட் டேபிள் அடிங்க 4 டைம்ஸ், இது செகண்ட் டேபிள் அடிங்க 2 டைம்ஸ், இது செகண்ட் டேபிள் அடிங்க 5 டைம்ஸ். ஸோ 5 இன்டூ 2 10. ஓகே, இதையும் கேன்சல் பண்ணிடலாம்ல. 5 5. அப்போ என்ன ரேஷியோவில் காசு போட்டிருக்காங்க? 2:3. இந்த ரேஷியோவில் தானே காசு போட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக 5 பார்ட்ஸ் காசு போட்டிருக்காங்க. 5 பார்ட்ஸுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 31,570 ரூபாய் கிடச்சிருக்கு. அவன் கேட்குறது யாரோட ஷேருங்க? ரீனாவோட ஷேர். ரீனா கண்டிப்பா எவ்வளோ காசு போட்டிருக்காங்க? 2 பார்ட்ஸ் போட்டிருக்காங்க. 5 பகுதிக்கு 31,570. 2 பகுதிக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 31,570 இன்டூ 2 டிவைடட் பை 5ங்க. ஏன்னா எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிங்கன்னா என்னங்க? 6 இன்டூ 5 30, கேரி 1 3 டைம்ஸ் 1 டைம்ஸ் 6314 இன்டூ 2 எவ்வளோங்க வரும்? 12,628. அப்போ ரீனாக்கு சேர வேண்டிய காசு எவ்வளோ? 12,628. இது புரியுதுங்களா எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு? எஸ் ஆர் நோ? புரியல சார், வந்து ரிப்பீட் பண்ணுறேங்க இந்த இங்க ஸ்டெப். பாருங்க, நீங்க எவ்வளவு காசு போட்டிருக்கீங்க, அதை எத்தனை மாசம் போட்டிருக்கீங்க, அதை வச்சுதான் வந்து நம்ம காசை பிரிச்சு கொடுக்கணுங்க. ரீனா 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெறும் 8 மாசத்துக்கு. அப்ப 35,000 இன்டூ 8 அப்படின்னு போட்டிருக்கோம். சாலு 42,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 10 மாசத்துக்கு. ஸோ 42,000 இன்டூ 10 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது அவங்க என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2x:3x இந்த ரேஷியோல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா அவங்க எவ்வளவு பகுதிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 2 + 3 5 பார்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 பகுதிக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்க லாபம் 31,570. ஸோ 5 பகுதிக்கு 31,570ன்னா ரீனா போட்டது வெறும் 2 பகுதி தானே. 2 பகுதிக்கு எவ்வளோ காசு வரும்? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12,628 ரூபாய் கிடைக்குது. அப்போ 5 பகுதிக்கு 31,570னா 2 பகுதிக்கு 12,628. ஸோ அப்போ ரீனாக்கு சேர வேண்டிய காசு 12,628. இது புரியுதா புரியலைங்களா? ஓகே. ஓகேங்க, டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங் வந்து இப்போ கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். டைம் வந்து 9:26 ஆச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் 9:36க்கு. ஓகேங்களா மக்களே? ஓகேவா நாட் ஓகேவாங்க? ஓகே ஓகே. ஓகே, டன். இதே மீட்டிங் லிங்க் ஓகேங்களா? 10 நிமிஷம் கழிச்சு டெலிகிராம்ல அதே மீட்டிங் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க.